மாறினாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ஒரு வார்த்தை பேச போகிறார். இந்த வார்த்தை தான் கிறிஸ்தவத்தோட அடித்தளம், ஃபவுண்டேஷனே சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டினா ஒரு ரிலீஜனா, லைக் இந்தியாவில் இத்தனை % இருக்காங்க, உலகத்துல இத்தனை % இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் கிறிஸ்டியானிட்டியா? அதுதான் கிறிஸ்தவமா? இல்லை, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அது நம்முடைய வாழ்க்கை முறை. இன்னொரு படி கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தான் கிறிஸ்தவம். கிறிஸ்டியன்ஸ்னு யார சொல்றாங்க? கிரைஸ்ட ஃபாலோ பண்றவங்க. ஜீசஸை தான் கிரைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க தான் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய டீச்சிங், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிஹேவியர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுனால, அவரை ஃபாலோ பண்றதுனால கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்றாங்களே தவிர, நான் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்ததுனாலயோ, நான் சர்ச்சுக்கு போறதுனாலயோ, நான் பேப்டிசம் எடுத்ததுனாலயோ, நான் சர்ச் ஆக்டிவிட்டியில இருக்கிறதுனாலயோ அப்படிலாம் இருக்கிறதுனால நான் கிறிஸ்டின் இல்லை. ஜீசஸோடைய டீச்சிங்ஸ், அவர் சொல்லி கொடுத்தது, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ஏசப்பாவுடைய வாழ்க்கை, அவரை போல மன்னிக்கிறது, அவரை போல இறங்கிறது, அவரை போல விட்டு கொடுக்கறது, அவருடைய சுபாவத்தை போல நம்முடைய சுபாவத்தை மாற்றி கொள்வதுதான் கிறிஸ்தவமே தவிர மற்றபடி அல்ல. பீப்புள் சொல்றதோ, நீங்க பாக்குறதோ, லைக் அந்த கிராஸ் மட்டும் இருக்கிறதோ அது இல்லை. அடையாளங்கள் மாத்திரமில்ல, யோர் வே ஆஃப் லிவிங் தான் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றோம். அப்ப அதோடைய அடிப்படை எப்படி அதுக்குள்ள போறது, நான் எப்படி என்ன எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளையா காமிச்சுக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பது, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதுதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. அப்போ வார்த்தை இருக்கிறது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க இருக்குன்னா ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுவரையும் கிறிஸ்டியானிட்டினா என்ன, ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எதை செஞ்சாலுமே அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நல்லது செஞ்சா அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். வாட் யூ சோ தட் யூ ரீப்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும். அதே போல பாவம் செஞ்சா அதோடைய எண்டுல மரணம் தான் கிடைக்கும். இதுதான் அதோடைய கான்சிக்வன்ஸ். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு ரியாக்ஷன் இல்லாமலாம் இருக்காது. நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கான ரியாக்ஷன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். நன்மை செய்றீங்களா, கட்டாயம் நன்மை வரும். தீமை செய்றீங்களா, கட்டாயம் தீமை சரியாய் வரும். அப்போ பாவத்தின் சம்பளம் என்னன்னா மரணம். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறாரோ, இல்ல பாவத்துல செய்யறாங்களோ, இல்ல பாவத்திலே உழன்று இருக்காங்களோ, அதனுடைய முடிவு என்னவாதான் இருக்கும்? மரணமா தான் இருக்கும். ஜீவன் இருக்காது. ஜீவன் சுத்தமா இருக்காது. அதனுடைய முடிவுல மரணம் மட்டும்தான் இருக்கும். ஒரு பாவம் செய்கிற நபர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள். இன்னொரு விஷயம், முதலாவது நீங்கள் தங்களை பாவிகள் என்று ஒப்பு கொடுத்தால்தான் உங்களால அதை விட்டு வெளியே வர முடியும். அதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறார்கள்னா, ஒரு தவறு செய்கிறார்கள்னா, அந்த தவறு அவர்கள் செய்கிறது அவர்களுக்கு தப்பாவே பெருசாவே தெரியாது. ஆனா யாராவது அதை சுட்டி காட்டும் பொழுது, நீ இந்த மாதிரி செஞ்ச, நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது கோவம் வரும். அந்த செயலை செய்யும் பொழுது அவர்களுக்கு அது தப்பு, பாவம்னே தெரியாது. ஏதாவது திருடுறவங்க, சப்போஸ் யாராவது திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருட்டு பழக்கம் அவங்களுக்கு பெருசு தெரியாது. இதே அவங்க நீ திருடினதானே, இதை செஞ்சதானே, இதை போனதானே, இதை வந்ததானே கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கு கோபமே வரும். ஏன் தெரியுமா? அந்த பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அது இருதயத்தை போய் குத்தும். அது அவர்களால் தாங்க முடியாது. அதை நீ யார் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணிட்டு பிரச்சனைக்கு வருவாங்க. சோ பாவம் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு தெரியாது. அதை சுட்டி காட்டும் பொழுது, ஏன்னா அது இருதயத்திற்கு தெரியும், இது செய்யறது தப்புன்னு. மனசாட்சி நீங்கள் கடிந்து கொண்டுட்டு, மனசாட்சி நீங்க சாகடிச்சுதான் அந்த பாவத்தையும் உங்களால செய்ய முடியும். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும் இது தவறுன்னு. அதை நீங்க சாகடிச்சுட்டு நீங்கள் செய்யும் போதுதான் அது உங்களுடைய இருதயத்தை மிஞ்சி போகும்பொழுதுதான், கண்ட்ரோல் இல்லாம பாவம் உங்களுக்கு மேல அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். அப்போ ஒரு மனிதன் பாவத்துல இருக்கானா அதோடைய முடிவு என்னதான்? மரணம். இது என்றைக்குமே நீங்கள் மறந்து விடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். குட்டி பாவம் பெரிய பாவம் இல்ல, பாவம்னா பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் செய்யறாங்களா, இதை செய்யறாங்க, இப்படிதான் எல்லாம் இருக்காங்க. லைக் நிறைய ரீசன் வச்சுப்போம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், என்னுடைய பாஸ்ட் இப்படி, நான் கடந்து வந்தது உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு வேதனைப்படுத்துறேமா, நான் எவ்வளவு நல்ல ஒரு மனுஷனா இருந்தேன் தெரியுமா, நான் எப்படிலாம் மத்தவங்களுக்கு செஞ்சேன் தெரியுமா, எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா, இவ்வளவு வேதனைப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதற்கு அப்பதான் போனா போதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இஷ்டப்பட்டு நடந்துக்கிறேன். நம்ம என்னதான் ரீசன் சொன்னாலும், இப்படி என்னதான் காரணம் சொன்னாலும்,
பாவம் பாவம் தானே. அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீர்கள். நம்ம குட் பர்சன்ஸா இருக்கிறது, நம்ம நல்லவர்களா இருப்பது மற்றவர்களுக்காக இல்ல, நமக்காக. உண்மையிலுமே நமக்காக தான். நான் மத்தவங்களுக்காக நல்லவளா இல்ல, மத்தவங்களுக்காக நல்லவனா இல்ல, நான் நல்லதா இருக்கிறது எனக்காக. நான் நல்லதா இருக்கிறது யாருக்குன்னா, அது என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணும், நான் யாருன்றத சொல்லுமே தவிர மத்தவங்களுக்காக இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லாதான் இருந்தேன், நான் நல்லா செஞ்சேன், மத்தவங்களை பார்த்து பார்த்து நானும் மாட்டேன். இல்ல, மத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம மாறக்கூடாது. நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. அதனால உங்களுடைய மனுஷங்க உங்களுக்கு கஷ்டம் செஞ்சிருக்கட்டும், மனுஷங்க செஞ்சது அநியாயமான காரியம் தான், அவங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, உங்க ஈகோவை தொட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க, உண்மைதான், சரிதான், ஓகே, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் மன்னிச்சுட்டு உங்களுடைய பழைய சுபாவத்துக்கு வாங்க. எப்படி? பழைய போல நார்மலான இருதயம், பழைய போல தேவனை தேடுகிற இருதயம், பழைய போல எந்த ஒரு தவறும் எந்த ஒரு கபடும் இல்லாத ஒரு இருதயம், அதற்குள்ளாக நீங்க வாங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடித்தமான காரியம். அப்போ நீங்கள் பாவம் செய்ய செய்ய அது உங்க தலைமையிலதான் அது சுமந்து கொண்டே இருக்கும். மரணத்தை நான் பார்ப்போம். மரணம்னா என்ன? நரகம், அக்னி கடல். சோ அதற்காக நாம் அழைக்கப்படல. நம்முடைய அழைப்பு, நம்மள தேவன் வேறு விதமாய் பார்க்கிறார். அவருடைய அழகான பிள்ளைகளாய் பார்க்கிறார். நம்ம எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஆண்டவருக்கு அவருடைய ஜீவனோட நம்ம முக்கியம். இன்னும் ஒரு படி மேல நம்ம எந்த அளவுக்கு முக்கியம்னா, பிதாவானவர் வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன், செல்ல குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி நம்ம மேல அன்பு கூர்ந்தான்னு சொல்லுது. அப்போ கிறிஸ்து பிதாவுக்கு எப்படிப்பட்டவர்? அவருடைய ஒரே நேசகுமாரன், அவருடைய செல்ல குமாரன். வசனம் சொல்றது, அவருடைய மடியில இருந்த அவருடைய குமாரன். எல்லாவற்றுமே இயேசுவை அல்லாமல் எதுவுமே பிதா செய்யல, எல்லாவற்றுமே இயேசுவை தான் செய்தார். அப்போ பிதாவுக்கு இயேசுன்னு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப. பரலோகத்துல பாருங்களேன், பரலோகத்துல நீங்க இயேசுன்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்காது. பரலோகத்துல யாருங்க ரொம்ப முக்கியம், எதுங்க ரொம்ப முக்கியம்? போய் பரலோகத்துல இருக்க யாருக்கிட்ட கேட்டாலும் என்னன்னு சொல்லுவாங்க? ஏசப்பாதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. நரகத்துக்கு போங்களேன், நரகத்துக்கு நீங்க யாருக்கு பயப்படுவீங்க, எதுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னா ஏசப்பான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவை அல்லாமல் எதுவுமே இல்லை. அவரை சொல்லும் பொழுது சொல்றாங்க, அவர் ராஜாதி ராஜா, எல்லாவற்றிற்கும். பரலோகத்திற்கும் அவர்தான் ராஜா, நரகத்துக்கும் அவர்தான் ராஜா. எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். நரகத்தை உண்டாக்கினதும் கிறிஸ்துதான். நரகத்தை மனிதர்களுக்காக அல்ல, கெட்டு போன தூதர்களுக்காக தேவன் உண்டாக்கினார் தவிர நமக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் அன்பான தேவன்னா எதுக்கு அவர் நரகத்தை உண்டாக்கணும், எதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும், ஏன் நான் தப்பு செய்ய போறதுக்கு முன்னாடி நான் தப்பு செய்ய போறேன்னு தெரியாதா, ஏன் அவரை தடுக்க கூடாதா? நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு சுயாதீனம்னு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கிட்டுமே கொடுக்காத ஒரு விஷயம் அந்த சுயாதீனம். மிருகங்கிட்ட அந்த சுயாதீனத்தை கொடுக்கல, மரங்கள், காத்து, கடலு, அவர் உண்டாக்குன சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ், சன்ஸ், மூன்ஸ், இதுக்கெல்லாம் தேவன் சுயாதீனம்னு ஒண்ணு கொடுக்கல. சுயாதீனம் ஒண்ணு கொடுத்தது யாருக்குன்னா, எந்த ஆர்கானிசம், மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. நம்மளை உண்டாக்கி நம்மளை படைத்து, அதுவும் பாருங்களேன், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாருன்னா, அவரை எப்படி பாக்குறாரோ அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் பாக்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு மனிதனை ஃபோர்ஸ் பண்றது எந்த காலகட்டத்திலுமே பிடிக்காத காரியம். எந்த காலகட்டத்திலுமே ஏசப்பாக்கு பிடிக்காது. அதனாலதான் சுயாதீனம் கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவாரு தவிர எந்த மனிதனையும் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் நினைச்சா ஃபோர்ஸ் பண்ணலாம் தெரியுமா, ஆனா கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை. நான் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்து என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி உண்டாக்கி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. லைக் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஆண்டவர் எப்பவுமே சொல்வார், மரணம் ஜீவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், உனக்கு எது பிரியமோ எடுத்துக்கொள். ஜீசஸ் நினைச்சா நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியாதா? ஜீசஸ் நினைச்சா நம்மள இது பண்ண முடியாதா? எல்லாம் செய்யலாம். சகலவற்றையும் அவர் செய்வார், சர்வத்தையும் செய்வார். ஏன் இந்த ஒட்டுமொத்த பூமியும் தண்ணீர்னால அழித்து போட்டாரே, அவருக்கு அது அதிகாரம் இருக்கும்போது நம்மளால ரூல் பண்ண, நம்மளால கண்ட்ரோல் பண்ண அவருக்கு அதிகாரம் இல்லை இருக்கு. ஆனா கர்த்தர் அதை செய்ய மாட்டார். தேவன் நம்ம விருப்பப்பட்டு அவரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். நான் ஒரு மனுஷனை ஃபோர்ஸ் பண்ணி கூட எவ்வளவு நாள் இருக்க முடியும்? இல்ல, ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால செய்யவே முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி செய்யறதுல பிரயோஜனமே இல்லை. அது ஏதோ கடமைக்கு வேற வழியே இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல. உங்கள் இருதயம் தான் கர்த்தருக்கு தேவை. அப்ப இருதயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டுதான் ஆண்டவரை சூஸ் பண்ற மாதிரி வரும். பாவத்தை விடுறது கூட விருப்பப்பட்டுதான் பாவத்தை விடுற மாதிரி வருமே தவிர நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி பாவத்தை உங்களால விட முடியாது. ஏன்னா கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும்போது அதனால உங்களால நினைச்சு நிக்கவே முடியாது.
அப்ப அதனால தேவன் நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க தவறு செய்வதற்கு முன்பாகவே ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், தவறு செய்யாது. இன்னொன்னு தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துவார், ஏதோ ஒரு ஆங்கிள் அதை தடை செய்வார். ஆனா அதையும் மீறி கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் போக்கை அவர் விட்டு விடுவார். அதனாலதான் ஜனங்கள் கேட்பாங்க, ஏன் ஆண்டு இதை தடுக்க கூடாதா? எல்லாவற்றையும் நீங்கள் செய்து விட்டு கர்த்தர் மேல பழியை போட்டா எப்படி? அவரால் என்னென்ன எக்ஸ்ட்ரீமுக்கு செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வார். அதை மீறி கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். ஏன் முன்னாடி சொன்ன கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றாரு. நம்ம யாராவது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம், ரொம்ப நேசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், கட்டாயப்படுத்த மாட்டோம், ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்கள அமைதியா டீல் பண்ணுவோம், பொறுமையா டீல் பண்ணுவோம். அவங்களா விருப்பப்பட்டு கேட்கணும், அவர்களா அவங்க கூட பேசணும், அவர்களா எல்லாவற்றையும் செய்யணும். நம்ம பொறுமையா காத்திருப்போம், அவசரப்பட மாட்டோம். மத்தவங்க கிட்டயாவது அவசரப்படி இது நல்லா இல்ல, இது வேணாம், இது போகட்டும் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா நமக்கு பிரியமானவர்கிட்ட, நமக்கு பிடித்தவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா அந்த மனிதர்களை உங்களுக்கு வேணும். இன்னொரு விஷயம், அந்த மனிதர்களை நேசிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், உங்களை பாக்குற மாதிரி அந்த மனுஷனை நீங்க பாக்குறீங்க. அப்போ நீங்க அப்படி சக மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்க அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். அவர்கள் தவறு செய்தாலும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க. அவர்களா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு, அவங்களா அதை சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பீங்க. சோ இதைத்தான் கர்த்தர் ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப சாஃப்டா ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவார். யார்கிட்டனா அவரை நேசிக்கிற பிள்ளைகள் கிட்ட. அவங்க கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ண மாட்டாரு, அவங்க கிட்ட உடச்சு எல்லாத்தையும் அப்படிலாம் இல்ல, பொறுமையா காத்திருக்கும். ஜனங்களுக்காக பொறுமையா கத்துப்பார். அவர்களா விருப்பப்பட்டு இந்த காரியத்தை விடணும், அவர்களா யோசித்து அந்த காரியத்தை விடணும் அப்படின்னு ஆண்டவர் யோசிப்பார். அவர் அவசரப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், தூரத்துல இருந்து சொல்லுவார், வார்த்தைகள் வரும், தேவன் கிட்டே இருந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் வரும், எல்லாமே வரும், சகலமும் வரும். ஆனா கர்த்தர் அந்த முடிவை உங்க கையில கொடுக்கிறார். முடிவை நீங்க தான் எடுக்கணும். எனக்கு ஆண்டவர் வேணுமா வேணாமா? பாவத்துல நான் இன்னும் இருக்கட்டா, இப்படியே இருக்கட்டா? ஆனா அந்த பாவத்துல இருக்க 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 உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது, உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் சுத்தமா கிடைக்காது. நீங்க வேணா மனிதர்களுக்காகவும் இல்ல உங்களுடைய ஈகோவே உங்களை திருப்தி பண்றதுக்காக நீங்க செய்யலாம். சில டைம் ஆண்டவர் விடு, சரி விடு, விட்டுட்டு வா, பொறுமையார், அமைதியார் ஆண்டவர் இப்படி பேசுவார். நம்ம நம்மளோட ஈகோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல, நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் இதை செஞ்சுதான் ஆகணும், நான் இப்படி இதை ஃபேஸ் பண்ண இதை பண்ணிதாகணும், இல்ல இப்படி பேசிட்டார்கள், இதை செஞ்சுட்டாங்க, நான் இப்படிதான் இருப்பேன், இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம நாம் கஷ்டப்படுத்திக்கொள்ளும். இல்ல, எல்லாவற்றையும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விட்டுட்டு அமைதியா பொறுமையா எதை குறித்தும் யோசிக்காம தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. கர்த்தர் பேசுவார், கட்டாயம் பேசுவார். ஒரு மனிதன் கிட்ட ஆண்டவருக்கு பிடிச்சது அந்த மனிதனோட பேசுவது. அப்போ நீங்க அமரும் பொழுது கர்த்தர் நானா பேச மாட்டேன், இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டு நீ வந்தியா? இல்ல, அவர் மனிதனை போல நடந்து கொள்ளவும் மாட்டார், மனிதனை போல பழக்க மாட்டார். நமக்கு ஒரு நபரை பிடிக்கல, நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போவோம், நம்ம பண்ணுவோம்ல. கர்த்தர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டார். இல்ல, அவருக்கு அந்த மனிதன் தேவை, அந்த கேரக்டர்ஸ் அவரே கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணுவார். ஆண்டவர்ல பெர்ஃபெக்டான நபருக்கு நம்ம கூட பழகணும்னா ஆண்டரால நம்ம எப்பயுமே பழக முடியாது. ஏன்னா சாகிற வரையுமே நம்ம பெர்ஃபெக்டா ஆகவே மாட்டோம். பெர்ஃபெக்ஷன் ஆஃப்டர் பெர்ஃபெக்ஷன் தான் போமே தவிர கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷனுக்குள்ள போக மாட்டோம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன் எல்லாம் சகிச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை மோல்ட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா சரிப்பா, இல்ல இது தவறு, நீ இப்படி செஞ்சு நீ பிஹேவ் பண்ணது தவறு, நீ இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போனது தவறு, நீ இதை செஞ்ச தவறு, அதை போய் ஒப்புரவாக, அதை போய் நீ ரீகன்சைல் பண்ணு, அது ஏதாவது பண்ணி சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆலோசனை எல்லாம் கொடுப்பார். ஆண்டவர் இதை செய்யாத, இதை போகாது மோல்ட் பண்ணுறத தவிர விட்டுட்டு போக மாட்டார். ரட்சிக்கப்படும் பொழுது கம்ப்ளீட் இம்பர்ஃபெக்ஷன், பாவம் தான், பழைய பாவங்கள் தான் கழுவப்படும். இருக்கிற அந்த சுபாவம் இருக்குல்ல, அப்ப கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 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 அதை சரி செய்வார். So இதுதான் கிறிஸ்தவம். It is a relationship between human and God, a fatherly relationship. இவ்வளவுதான் கிறிஸ்டியானிட்டி, இவ்வளவுதான். அல்ல, தேவன் நடத்துவார், பலப்படுத்துவார், எல்லாவற்றுமே செய்து கொடுப்பார். அப்போ நம் பாவத்திலே இருக்கும்பொழுது அதனுடைய முடிவு என்னன்னா மரணமா தான் இருக்கும். அப்போ நம் பாவத்தில இருந்து மரித்து போவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கல. பிதாவானவர் குமாரன் அவ்வளோ நேசிச்சு பூமியில் அனுப்பினது யாருக்காங்கன்னா உங்களுக்காக. அப்போ தாம் நேசிக்கிற ஒருவரையே நமக்காக கொடுத்தா அப்ப அவரு நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் எப்பயுமே யாருக்காகவும் கொடுக்க மாட்டோம், அப்படியே கெட்டியா வச்சுப்போம். அது ஏதோ பிடிச்ச பொருளா இருக்கட்டும், பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், பிடிச்ச எந்த ஒரு காரியமா இருக்கட்டுமே, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை மட்டும் எவருக்கும் எந்த சூழ்நிலையும் தரமாட்டோம்ல.
அப்போ பிதாவானவர் தம்முடைய செல்ல குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த பூமியில கொடுத்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு பூமியை நேசிச்சிருக்கணும். பூமின்னா இங்க இருக்கிற மரம் செடி கொடி இல்ல, பூமினா மனிதர்கள், நீங்களும் நானும் தான். அப்ப நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சா அவருக்கு பிடிச்ச ஒரு பொருளாக, பிடிச்ச நபராகிய கிறிஸ்துவ நமக்காக அவர் கொடுப்பார். இந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார். கிறிஸ்துவை போல ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அப்போ இவ்வளவு நேசத்தை வச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு பிரயாசப்பட்டு காணக்கூடாத தேவன், மகிமையிலே வாசம் செய்கிற தேவன், ஒருவருமே சேரா ஒளியிலே வாசம் செய்கிறார். அவனுடைய மகிமை எத்தனை பெருசு தெரியுமா? மோசஸ் வந்து கேட்கிறான், ஆண்டவரை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் மோசஸ்ட சொல்றார், இல்லப்பா என் முகத்தை பார்த்துட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது, நீ இரு, அந்த கண்மணில வந்து ஒழிச்சுக்கோ, என் கரத்தை வச்சு மூடிடுறேன், நான் பாஸ் பண்ணும்பொழுது, நான் போகும்போது என்னுடைய பின்பகுதியை மட்டும் பாரு. முகத்தை ஆண்டவர் காமிக்கல. இதே புதிய ஏற்பாட்டுகளை வாங்கல, அப்ப வந்து ஜீசஸை குரூசிஃபை பண்ணி அவரை சிலுவையில் அரைஞ்சு 40 நாள் அவர் உயிரோடு எழுஞ்சி அவர் மகிமையில இருக்கிறார். மகிமையில இருக்கும் பொழுது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புக், ரெவலேஷன் புக் எழுதின யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் வந்து தன்னை டிஃப்ரெண்டா மேனிஃபெஸ்ட் பண்றாரு. அப்ப இங்க பூமியில இருக்கும் பொழுது இயேசப்பாவோட மார்பிலே சாஞ்சு கொண்டிருந்த யோவான் அங்க இயேசுவா பார்த்தோன்னே பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விடுறார். செத்தவனை போல ஆனேன், செத்தவனை போல. அந்த மகிமையை அவரால் தாங்க முடியல. மகிமைனா அது எப்படி? மகிமை எப்படி? லைக் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது சொன்னா, ஒரு கரண்ட் ஷாக், எலக்ட்ரிசிட்டி, மின்னல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போய் உங்களால சேலஞ்ச் பண்ணிட்டு நிக்க முடியுமா? மின்னல் வரட்டும், நான் நிக்கிறேன், அது என்ன பண்ணுது? என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது, பிறந்ததுல இருந்தே பாக்குறீங்க, என்னைக்காவது அந்த சாக்கெட்குள்ள ஸ்விட்ச் பாக்ஸ்குள்ள கையை விடணும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? கையை தான் விட்டு பாத்திருக்கீங்களா? இல்ல, எனக்கு தெரியும் அது கரண்ட். கரண்ட் என்னைக்காவது கண்ட பாத்திருக்கீங்களா? அதுல பவர் இருக்குன்றீங்க, எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றீங்க, ஏதோ வைரஸ் இருக்குன்னா சார்ஜ் ஏறது யூஸ் பண்றீங்க. என்னைக்காவது கரண்ட்டை கண்ணுல பாத்திருக்கீங்களா? கரண்ட் இப்படிதாங்க இருக்கும், இப்படிதாங்க நகரும், அதோட ஷேப் இப்படிங்க, அந்த கரண்டோட சத்தத்தை கேட்டுக்க. கரண்ட்டை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? ஆனா அதை யூட்டிலைஸ் பண்றோம்ல. அப்ப தேவனுடைய மகிமை அத்தனை வல்லமையானது. அதை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ஜ் போடுறோம், லைட் எரியுது, எல்லாம் பண்ணுது, சகலவும் கரண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்த மேக்சிமம் கரண்ட் இல்லைன்னா பூமியில பாதி காரியங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அப்போ கரண்ட் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதையே நம்ம ஒழுங்கா பயன்படுத்தாம, ஒயர் எல்லாம் ஒழுங்கா சீல்டா இல்லாம அங்கங்க உடஞ்சு போய் அதுல போய் உங்களால கை வச்சு அது நமக்கு ஆபத்தாய் மாறும்ல. கரண்ட் அழகா அதற்கான பாத்துல போகும்போது அது சேஃப்டியோடு இருக்கும்போது நல்லது. அந்த சேஃப்டியை மீறி இருக்கும்போது நம்முடைய உயிருக்கே ஆபத்தாய் மாறுது இல்ல. அதே போலதான் அப்ப அந்த மகிமை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. நம்மளை பாதுகாக்க, உயர்த்த, நமக்கான வாழ்க்கையில தேவை விஷயங்களை செஞ்சு கொடுக்க இந்த மகிமையெல்லாம் நமக்கு தேவை. ஆனா அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அது நமக்கே ஆபத்தாய் மாறும். அந்த மகிமையை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் யோவான் அங்க வெளிப்படுத்த விசேஷ புக் எழுதும்போது அவர் தேவன் பரலோகத்துக்கு எடுத்து போய் நிறைய காரியங்களை காண்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மகிமை தாங்க முடியாது. அவர் பொத்து 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 பொத்துன்னு பாக்குற இடத்துல செத்தவனை போல ஆனேன் அவர் விழுறார். ஏன்னா அதை அவரால் தாங்க முடியல. அந்த மகிமையை அந்த மனுஷனால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் மாம்சத்துல தானே இருந்தார். சோ அப்போ நம்ம பாவியா இருக்கும் பொழுது அவருடைய சம்பளமாகிய மரணத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இல்ல இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள அதுல நம்ம டுவெல் பண்ணக்கூடாது, அதுலயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படுறதான் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசப்பா நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்ப இயேசப்பா தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவை, நம்ம எந்த அளவுக்கு அவருடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள், முக்கியமானவர்களை கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்க. அப்ப பாவத்தில் இருக்காதீர்கள், பாவத்தை விட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஒண்ணும் இல்லை, ஏசப்பா கிட்ட வந்தாலே போதும். அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷி, என் பாவத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தை ஊத்தி என்னை சுத்திகரிங்க, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, எனக்குள்ள நிம்மதியை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கும்பொழுது கர்த்தர் இப்பவே தம்முடைய ரத்தத்தை ஊற்றி கழுவா. நீங்க எங்க எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்னைக்குமே புறக்கணிக்க மாட்டார். உங்க இருதயம் முடிஞ்சு போய், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, நான் பாவத்துல இருக்க விரும்பல. முதலாவது பாவம் உங்க இருதயத்தை விட்டு போனவருக்கு அந்த இருதயத்துல தேவன் சமாதானத்தை நிறைத்தார். அந்த சமாதானத்திற்கு அளவே இல்லை. அந்த சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது அதற்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம சரியா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறத நம்ம சரி பண்ணிடுவோம். நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள் எப்ப ரொம்ப மெஸ்டா இருக்கும்னா, நம்ம மெஸ்டா இருக்கும் பொழுது, நம்மளுடைய லைஃப் வந்து ப்ராப்பரா இல்லாத போது, நமக்குள்ளே அந்த நிம்மதி சமாதானம் நமக்குள்ளே எதுவுமே இல்லாத போது நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு தப்பா மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம், நம்ம பீஸ்ஃபுல்லா ஆயிட்டோம்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மள ரெனியூ பண்ணுவார். எப்பயுமே எந்த ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கறதுக்கு முன்பாக, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் முதலாவது உங்களை சரி செய்வார். உங்களுக்குள்ள உங்களுக்குரியது காரியத்தை தேவன் சரி செய்வார். உங்களுக்கான சமாதானமா இருக்கட்டும், உங்களுக்கான தேவையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கைய பில்ட் பண்றதா இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்துட்டா அதற்கப்புறம் தான் மற்ற காரியங்களை தேவன் சரி செய்வார். அதாவது நீங்கள் கர்த்தருக்கு முக்கியம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம், நீ பாவத்திலே இருந்தனா கடைசியா மரணத்தை தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன் மரணம், ஜீவன். ஏசப்பா தான் ஜீவன், ஏசப்பா தான் வழி, ஏசப்பா தான் சத்தியம். இவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன். அவர் எல்லாம் எதுவும் இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும், ஆண்டவரே நீர்தான் ஜீவன், நீர்தான் எல்லாமுமா இருக்கு. நான் என்ன முழுமையா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய பிள்ளையாய் பரிசுத்த மனவாட்டியா நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறேன். நீங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரி செய்யும். It is all your decision. It is all your heart between you and God. உங்களுடைய இருதையும் கர்த்தரும் அவ்வளவுதான். எந்த மனிதர்கள் நடுவுல இதை சொல்லணும் அதை சொல்லணும் இல்ல. உங்க இருதயத்துல கர்த்தர் பேசுகிறாரா, பாவம் இதை விட்டுட்டு வா, இது சரியில்லை, இது வேணாம், வீடு வந்துருங்க. விட்டுட்டு தெய்வ சமூகத்துல வருங்க. அது மட்டும் போதும். கர்த்தர் மிச்ச காரியத்தை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் தான், 1 minute இல்ல 2 minutes, அவ்வளவுதான். அவர்கிட்ட, ஆண்டவரே ரத்தத்தை ஊத்தி என் பாவத்தை கழுவுங்க. எனக்கு இந்த பாவத்துல எனக்கு வாழ பிடிக்கல. என் மனசுல நிம்மதியும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நான் பாவத்துல ரொம்ப வேதனைப்பட்டு இருக்க ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முகமேலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா நிசி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. சர்வத்தையும் எனக்காக செய்து கொடுக்கும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்ப பாவத்தின் பாரமும் வேதனையும் தாங்க முடியாம என்ன செய்யணும்னே தெரியாம தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே ஒரு காரியத்திற்காக அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு அதற்கு பின்பாகவே போனாங்க ஆண்டவரே. அதற்காகவே எல்லாவற்றையும் செய்தார்கள் ஆண்டவரே. அதற்காகவே தன்னுடைய மத்த காரியங்கள் எல்லாம் வெறுத்து விட்டுட்டு அதற்கு பின்பாக அந்த பாவம் அதற்கு பின்பாக அது பாவம்னு தெரியாம அதுதான் அவங்க சந்தோஷம், அதுதான் அவங்க உலகம், அதற்கு பின்பாகவே எல்லாவற்றையும் செய்தார்கள் ஆண்டவரே. அவங்க நேரத்தை, அவங்களுடைய காலத்தை எல்லாவற்றையும் அதற்காகவே விரயம் செய்தார்கள் சுவாமி. எல்லாவற்றையுமே செய்தார்கள் ஆண்டவரே. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இப்போ ரட்சிப்பு கொடுங்க அப்பா. அந்த பாவத்தின் பாரம் அவர்களுக்கு தாங்க முடியல அப்பா. அவர்கள் அந்த பாவத்துல இருந்திருந்து அந்த பாவம் ஆண்டவரே அது அவங்களை வேதனைப்படுத்துது ஆண்டவரே. அவர்களால என்ன பேசணும், என்ன செய்யணும், எங்க போகணும், யாருக்கிட்ட போகணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல ஆண்டவரே. அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சுவாமி. இப்போ ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நறுங்குண்டதுமான ஹிருதயத்தை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். அவங்க ஹிருதயம் நொறுங்கி போயிருக்கு ஆண்டவரே. பாவம் செய்தார்கள் தான், தவறு செய்தார்கள் தான், அவங்க ஹிருதயம் நொறுங்கி போய் இருக்கிறது ஆண்டவரே. அவங்க ஹிருதயம் நொறுங்கி போய் இருக்குது ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே நல்ல சமாதானத்துல நிறைத்தள்ளுங்க. முதலாவது உடைய ரத்தத்தை ஊற்றி அவங்க பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தை ஊற்றி இந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி. ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தேவனே உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. விடுதலை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு விடுதலை கொடுக்க போறமைக்காக நன்றி. இப்பொழுதே ஆண்டவரே நிறைய பேருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்ப அவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்ப உம்மோடு வருகிறவர்கள் தான், திருச்சபையில் இருக்கிறவர்கள் தான், உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது தான். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடு சுவாமி. ரத்தத்தை ஊத்தி அவங்க விடுதலையாக்குங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க சுவாமி. மனசுல சமாதானத்துல நிறைத்தள்ளுங்க. உமக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாய் உம்முடைய ஒளியை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அமைதி, அன்பு நிறைந்தவரே. நீ நிறைத்தரல போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீ நிரப்புங்க சுவாமி, நீ நிரப்புங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை கொடுத்த உள்ளத்தை சமாதானத்தினால் நிறைத்தள்ளமைக்காக உமக்கு நன்றி. அவர்கள் மரணத்தை அல்ல ஜீவ வாசல்ல இருக்கணும். அவர்கள் ஜீவனுக்குள்ளே பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கணும் சுவாமி. நீ கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.